Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சிதம்பரத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழக வேளாண் துறைக்கு சொந்தமான சுமார் 18 ஏக்கர் பரப்பளவிலான புல் பண்ணையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டதால் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வினோத், இந்த தீ விபத்திற்கான காரணம் என்ன? தீயை அணைக்கும் பணிகள் தொடங்கிவிட்டனவா? என்ன விவரம்? ராகப்பிரியா, அதாவது பார்த்தோம்னால் சிதம்பரத்தில் 18 ஏக்கர் பரப்பளவிலே அந்த புல் பண்ணையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதனால் பார்த்தோம்னால் அருகில் உள்ள அந்த தனியார் பள்ளியில் இருந்த குழந்தைகளுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதால் அங்கிருந்து ஒரு 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பள்ளியிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். பள்ளிக்கான தற்காலிகமாக விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அதாவது சிதம்பரத்தில் உள்ள அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கு சொந்தமான, அதாவது வேளாண்மை துறைக்கு சொந்தமான அந்த 18 ஏக்கர் பரப்பளவில் புல்வெளி உள்ளது. இந்த புல்வெளியில் பார்த்தோமானால் அந்த பண்ணையில் திடீரென தற்போது தீ பற்றி எரிய துவங்கியுள்ளது. இதனால் அந்த கடுமையான வெயில் காலம் என்பதால் பண்ணையில் பார்த்தோம்னா அப்பகுதி முழுவதுமே பெரும் புகை மண்டலத்துடன் அந்த 18 ஏக்கர் பரப்பளவில் மிகப்பெரிய அளவில் அந்த தீயானது கொழுந்து விட்டு எரிந்து வருகிறது. இந்த தீயானது பார்த்தோம்னா அருகில் உள்ள பண்ணைகளுக்கும் தற்போது பரவி வருகிறது. இது குறித்து தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து பார்த்தோமானால் தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு அந்த தீயை அணைக்க முயற்சி செய்து வருகின்றனர். இருப்பினும் பார்த்தோமானால் அந்த தீயணைப்பு வாகனம் மிகப்பெரிய அளவில் அந்த புல் பண்ணையில் தீ எரிந்து கொண்டிருப்பதால் தீயணைப்பு வாகனம் உள்ளே செல்ல முடியாமல் இருந்து வருகிறது. இதன் காரணமாக பார்த்தோமா அப்பகுதி மிகப்பெரிய அளவில் அந்த புகை மண்டலமாக காட்சி அளிக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் அந்த புல் பண்ணையை ஒட்டி தனியார் பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில பார்த்தோம்னா எல்கேஜி முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய சுமார் 200க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பார்த்தோம்னா மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளது. இதனால் பள்ளி நிர்வாகம் தற்போது குழந்தைகளை பள்ளியை விட்டு தற்காலிகமாக வெளியேற்றி இன்று தற்காலிகமாக விடுமுறை அளித்துள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் மிகப்பெரிய அளவிலே அந்த தீ எரிந்து கொண்டிருப்பதால் தீயை அணைக்க முடியாத சூழ்நிலை உள்ளது. மேலும் அந்த அதிக அளவு பரப்பளவில் தீ எரிந்து கொண்டிருப்பதால் அந்த தீயணைப்பு வாகனமும் உள்ளே செல்ல முடியாததும் ஒரு காரணமாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக பார்த்தோம்னா இந்த புல் பண்ணையில குறைவான ஆட்கள் பணியாற்றுவதால் அப்பகுதியில கண்காணிப்பு பணி சரியாக இல்லை எனவும் இதனால அந்த சமூக விரோதிகள் சிலர் தீ வைத்து விட்டு செல்வதாகவும் கூறப்படுகிறது. இன்னும் சொல்ல போனா அப்பகுதி புதர்மண்டி கிடப்பதால் அதிக அளவு விஷ ஜந்துக்கள் இருப்பதாலும் அச்சத்தோடு இந்த தீயை அணைக்கும் பணி தொய்வாக நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. அதாவது இந்த பணி மிக அதிக அளவு தீயை அணைக்கக்கூடிய பணி மிக தொய்வாக நடைபெற்று வருவதால் தீயானது கொழுந்து விட்டு எரிந்து அருகில் உள்ள பண்ணைகளுக்கும் பரவி வருகிறது. இதனால் பார்த்தோம்னால் அப்பகுதி முழுவதும் ஒரு காட்டு தீ போல பரவி மிகப்பெரிய புகை மண்டலமாக காட்சி அளிக்கிறது. ராகப்பிரியா, இது குறித்து பார்த்தோம்னால் சிதம்பரம் அண்ணாமலை நகர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர். தீயணைப்பு துறையினர் தொடர்ந்து அந்த தீயை அணைப்பதற்காக தற்போது போராடி முயற்சி செய்து வருகின்றனர். ராகப்பிரியா, விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.